ஹாய் எவ்ரிவன். ஸோ எனக்கு வயசு வந்து 37 பட் நேற்று தான் ஸ்கூல் முடித்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே வந்து பசுமையாக நினைவில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு 96 மொமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுத்தது வந்து ரொம்ப வந்து மனசில் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மேம் கௌரி ஆசி. ஸோ அவங்க நாளைக்கு கேள்வியில் வந்துட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் வாசிப்பது எப்படி ஸோ அப்படின்றத வந்து லைவ் ரீடிங் வந்து பண்ணி நம்மளை வந்து அந்த நோஸ்டாலஜியா மொமெண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷி இஸ் நோ மோர் அ டீச்சர் நோ. ஓகே, ஷி இஸ் ரிட்டையர்ட் அண்ட் வி ஆர் ஆல்சோ நோ மோர் ஸ்டூடெண்ட். அண்ட் அகெயின் இது நடக்க போகிறது வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூமில் கிடையாது. ஸோ இது வந்து சிட்லப்பாக்கம் லேக்கில் ஆம்பி தேட்டரில் ஷார்ப் அட் 5:15 வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ நீங்கள் வந்து என்எஸ்என் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா வாங்க, டூ ஷேர் இட் வித் யுவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட கிட்ஸையுமே கூட்டுவாங்க. பிகாஸ் வி ஆல்சோ அரேஞ்ச் பிக்சர்ஸ் அண்ட் கலர்ஸ் ஸோ தட் யுவர் கிட்ஸ் கேன் என்கேஜ். நம்மளாம் வந்து ஒரு நோஸ்டாலஜியா மொமெண்ட் வந்து ரிஜாய்ஸ் பண்ணலாம். ஸோ வாசிப்பது எப்படி, இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புக். ஸோ ஐ திங்க் இட் வில் பி போத் எஜுகேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். சி யூ தேர்.